உயிரோடு இந்த உடலோடு சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை ஒரு மன்னனுக்கு வந்ததாம். அந்த ஆசை ஒரு புதிய சொர்க்க உலகத்தையே உருவாக்கியது என்றால் நம்புவீர்களா? இக்ஷவாகு வம்சத்தில் பிறந்த சக்தி வாய்ந்த மன்னன் அவர்தான் திரிசங்கு. அரசாட்சி, செல்வம், புகழ் எல்லாமே இருந்ததாம். அவருடைய மனதில் ஒரு விசித்திரமான ஆசை, அது மட்டும் நிறைவேறாமல் இருந்தது. மரணத்திற்கு பிறகு அல்ல, இந்த மனித உடலோடு நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இந்த ஆசை இயற்கையின் விதிகளுக்கு சவால் விடுவதாக இருந்தது. தன் ஆசையை நிறைவேற்ற மகா முனிவரான வசிஷ்டரை நாடி சென்றார் திரிசங்கு. முனிவரே, உங்கள் தவசக்தியால் என்னை உடலோடு சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள் என்றார். வசிஷ்டர் அமைதியாக பார்த்தார். பிறகு மெதுவாக, திரிசங்கு, இது தர்மத்திற்கும் இயற்கை விதிக்கும் எதிரானது. இதற்கு நான் உதவ முடியாது என்றார். ஆசையை விட முடியாத திரிசங்கு வசிஷ்டரின் மகன்களிடமும் உதவி கேட்டார். ஆனால் அவர்களும் மறுத்தனர். கோபமடைந்த முனிவர்கள், குருவின் வார்த்தையை மீறி நடந்தாய் என்று சபித்தனர். அடுத்த நொடியே அரசரின் கம்பீரமான உருவம் மாறத் தொடங்கியது. ஒரு காலத்தில் ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்தவன் இப்போது சாபம் பெற்ற உருவத்துடன் உலகத்தால் நிராகரிக்கப்பட்டவனாக நின்றார். எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் திரிசங்கு மற்றொரு மகா முனிவரான விஸ்வாமித்திரரை சென்றடைந்தார். திரிசங்குவின் கதையை கேட்ட விஸ்வாமித்திரர் உறுதியான குரலில் கூறினார், உனது ஆசை நிறைவேறும். நான் உன்னை சொர்க்கத்திற்கு அனுப்புவேன். உடனே விஸ்வாமித்திரர் ஒரு மாபெரும் யாகத்தை ஆரம்பித்தார். வேத மந்திரங்கள் முழங்கின. ஓமகுண்ட தீ விண்ணை தொட்டது. அது தவசக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவியது. அதிசயம் நடந்தது. திரிசங்கு உடலோடு மெதுவாக வானத்தை நோக்கி உயரத் தொடங்கினார். அவர் பூமியை விட்டு தொலைந்து சொர்க்கவாசல் அருகே வந்துவிட்டார். ஆனால் சொர்க்கத்தில் இருந்த இந்திரன் கோபமடைந்தான். மனித உடலோடு சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்று முழங்கினான். ஒரே கணத்தில் திரிசங்கு சொர்க்கத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார். விண்ணிலிருந்து பூமியை நோக்கி அவர் வேகமாக விழத் தொடங்கினார். அந்த நொடியில் விஸ்வாமித்திரரின் கண்கள் தீ போல் எரிந்தன. அவர் தன் தவசக்தியால் முழங்கினார், நில் திரிசங்கு அப்படி என்று. விழுந்து கொண்டிருந்த திரிசங்கு வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் நின்று விட்டார். இதோடு முடிக்கவில்லை விஸ்வாமித்திரர். தன் மகத்தான தவ பலத்தால் நட்சத்திரங்களையும் புதிய உலகங்களையும் புதிய சொர்க்க உலகமே உருவாக்க தொடங்கினார். அது சில நொடிகளில் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே ஒரு புதிய சொர்க்கம் தோன்றியது. அதற்கு பெயர் திரிசங்கு சொர்க்கம். ஆனால் புதிய சொர்க்கத்தை உருவாக்குவது சாதாரண விஷயம் அல்ல. விஸ்வாமித்திரரின் பெரும்பாலான தவசக்தி அந்த செயலில் செலவாகிவிட்டது. இன்றும் 2 நிலைகளுக்கு நடுவில் சிக்கிய நிலையை மக்கள் திரிசங்கு சொர்க்கம் என்று கூறுகிறார்கள். சொர்க்கத்தை அடைய நினைத்த மன்னன் இறுதியில் சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் நடுவில் தனக்கென ஒரு புதிய உலகத்தையே பெற்றான். அவன்தான் திரிசங்கு. தன் தவசக்திகளை இழந்த விஸ்வாமித்திரர் எவ்வாறு மீண்டும் அதை பெற்றார் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற புராண கதைகளை தெரிந்து கொள்ள லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.